அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது நமசிவாயா மந்திரத்தோட பெருமையும் நமசிவாயா மந்திரம் நம்ம உச்சரிக்கிறதுனால நமக்கு ஏற்படும் பலன்கள் பத்தி பார்க்க போறோம். புதுசா நம்ம சேனலோட வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கடைசியில மட்டும் பார்க்க மறக்காதீங்க. கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும். எவர் ஒரு தொடர்ந்து 12 வருடங்கள், அதாவது அவர் என்ன வார்த்தை பேசுவதாக இருந்தாலும் முதல்ல நமசிவாயா அப்படிங்கிற மந்திரம் சொல்லிட்டு மற்ற வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு 12 வருடங்கள் இப்ப தொடர்ந்து பண்ணும்போது அவருடைய உடல் வஜ்ர உடம்பா மாற ஆரம்பிக்கும். அதுவும் அமிர்தம் சுரக்கக்கூடிய வஜ்ர உடம்பா ஏற்படும். இதனால அவர் உடம்பு காயக்கல்பமா மாறும். நமசிவாயா ஓம் நமசிவாயா என்று ஒருத்தங்க சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்கன்னா 18 வகையான உடம்புல ஏற்படக்கூடிய காட்சிகள் தீர ஆரம்பிக்கும். நமசிவாயா யங் நமசிவாயா அப்படின்னு உச்சரிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்கன்னா 64 பாஷாணங்களால ஏற்படக்கூடிய விஷயங்களும் அவங்க உடம்புல தீர ஆரம்பிக்கும். நமசிவாயம் லங்க நமசிவாயம் என்ற மந்திரத்தை ஒருவர் உச்சரிச்சுட்டே வந்துட்டு இருந்தாருன்னா அந்த மந்திரம் அவருக்கு சித்தி பெற ஆரம்பிச்சுன்னா பூமியில அவர் நினைக்கும் போது மழையை அவரால் கொண்டு வர முடியும். சவும் நமசிவாய நமம் என்ற மந்திரத்தை ஒருத்தர் தொடர்ந்து 12 வருடங்கள் உச்சரிச்சுட்டு இருந்தாருன்னா அவருக்கு அரச போகம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸ்ரீயம் நமசிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒருவர் சொல்லிட்டே இருந்தாருன்னா அவருக்கு கல்வர்களால வரக்கூடிய பிரச்சனைகளும் எதிரிகளால வரக்கூடிய பிரச்சனைகளும் முழுவதுமா நீங்க ஆரம்பிக்கும். ஊம் கிரியும் நமசிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒருவர் தொடர்ந்து ஜபிச்சுட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு மோட்சம் கிடைக்கும். அலங்கே சிவாய நமசிவாய நமோ அப்படிங்கிற மந்திரம் ஒருவர் உச்சரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு இந்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அனைத்து பெருமைகளும் புகழ்களும் சுகங்களும் கிடைக்கும். வனம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒருவர் தொடர்ந்து ஜபிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறப்ப அவருக்கு தேக சக்தி உண்டாக ஆரம்பிக்கும். ஓம் நமசிவாயா அப்படின்னு ஜபிச்சா காலனியை வெல்ல முடியும். லங்கிரியும் நமசிவாயா அப்படின்னு உச்சரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தானிய வளங்கள் பெருக ஆரம்பிக்கும். ஓம் கிரியும் ஓம் நமசிவாயா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள், அதாவது வாணிபங்கள் நல்லா நடக்கிற மாதிரியும், ஓம் உங் சிவாய நம உங் நம அப்படிங்கிற மந்திரம் அவருக்கு சொல்லிட்டு வந்தாலும் வாணிபங்கள் அவருக்கு சிறப்பா நடக்கும். மற்றும் 18 வகையான குற்றமும் அவங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். லிங் கஷிம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரம் ஒரு உச்சரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு பெண் வசியம் ஏற்படும். லூங் ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரம் ஒருவர் உச்சரிச்சுட்டு வந்துட்டு இருந்தானா அவருக்கு நோய்கள் தீர ஆரம்பிக்கும். ஓம் அங் கிஷ சிவாய நம அப்படின்னு ஒருவர் உச்சரிச்சுட்டு இருந்தாருன்னா அவருக்கு இந்த பூமியில எங்கு வேணாலும் சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அங் சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அங் உங் வங் சிவாய நம அப்படின்னு உச்சரிக்கிறப்ப உடம்புல தோன்றக்கூடிய பல வகையான நோய்கள் தீர ஆரம்பிக்கும். ஹம் ஹம் சிவாய நம அப்படின்னு ஒருத்தர் உச்சரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு யோக சித்திகள் உண்டாகிற மாதிரி இருக்கும். இந்த சித்திகள் 1,00,000 முறை கிடையாதுங்க. 12 வருடங்கள் ஒருவர் உச்சரிக்கும் போது அதற்கான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். புதிதா நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்கள ஒருத்தரை வாரத்துக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதோட மதிப்பு ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது. நம்மளுடைய தட்டை மொழிநாதர் மற்றும் தமிழ்ச்சாண்டு மறக்காம 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க. கமெண்ட்ல உங்களுடைய மெயில் ஐடியும் சேர்த்து கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்ட நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது போல வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.